ஜேஎம்எஃப்எம் ஃபேன்ஸுக்கு குட் ஈவினிங். மணி 7 மணி ஆயாச்சு, நானும் வந்தாச்சு. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜேஎம்எஃப்எம் 7.1. நான் உங்கள் அஜய் விக்னேஷ். என்னடா இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுதா? முதல்ல நீ ஞாபகம் இருக்கா? அதான் நான் தாங்க அஜய் விக்னேஷ். போன வாட்டிக்கு என் ஷோவில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நிறைய விஷயம் மட்டும் ஷேர் பண்ணனே. மறந்துட்டிங்களா? மறந்துட்ட மட்டும் சொல்லிடுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்தால் ஹாப்பி தான். ஆக்சுவலாக உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்க. ஏன்னா போன வாட்டி என்ன பேசுனேன் எனக்கே ஞாபகம் இல்லை, உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நான் பேச போகிற விஷயத்துக்கு ஒரு க்ளூ கொடுக்கேன். அந்த விஷயம் இருக்கே ரொம்ப அழகானது. முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு தோணும், அதுக்கப்புறம் வேணுமா தோணும், அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேண்டானே தரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது யார் பேசுகிறான்னு சொல்லி கேட்குறீங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. நம்ம ஷான் சார் தான் ஒரு ஷோவில் பேசினார். ஆனால் அவர்கிட்ட இருந்து சுட்டுட்டேன், காப்பிரைட் கேட்க மாட்டாங்க நம்புகிறேன். பட் அந்த ஒரு விஷயத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணலாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம், யோசிக்கவும் செய்யலாம். அப்படியே சர்ச்சும் பண்ணுங்கள், யோசிக்கவும் செய்யுங்க. இந்த ஒரு அழகான பாட்டு கேட்டு எல்லாமே பண்ணலாமே. ஸோ உங்களுக்காண்டி ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுறீங்க ஜேஎம்எஃப்எம் 7.1. நான் உங்கள் அஜய் விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு அமேசிங்கான சாங்கை கேட்டு முடிச்சுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டீங்கன்னா வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் கேட்டீங்க ஜேஎம்எஃப்எம் 7.1. நான் உங்கள் அஜய் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் லவ்வை பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் போனதில் உண்மையான லவ் நான் சொல்லி என்னோடய பர்ஸ்பெக்டிவ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிச்சா? கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு உண்மையான லவ் நினச்சா ஒருத்தவங்க லைஃப்பை எவ்வளோ க்யூட்டாக சேஞ்ச் பண்ணு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் லைஃப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம தினேஷ் கார்த்திக் அண்ணா. நம்ம டிகேனா பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு கிரிக்கெட்டர், தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி விளாண்டுருக்காரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே, என்றைக்குமே அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்காண்டி விளையாடவே மாட்டார். 8 பாலுக்கு 30 ரன் தாங்க அடிப்பார். ஆனால் அந்த 30 ரன் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும், டீமுக்கு ரொம்ப தேவையான இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லவர், ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர் தான் நம்ம தினேஷ் கார்த்திக் அண்ணா. ஆனால் என்ன தான் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அவர் லைஃப்பில் ஒரு பேட் ஸ்டோரி இருக்குல்ல, ஏன்னா அவர் மனுஷன் தானே. ஸோ அந்த பேட் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், என்னால் ஒரு பேட் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஒரு சின்ன கற்பனைத்தனமாக சொல்ல போகிறேன், ஒரு குழந்தைத்தனமாக சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ அந்த குழந்தைத்தனைக்கு நான் போகிறேன் வாங்க. இப்போ அந்த பேட் ஸ்டோரியை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிணறு மாதிரி கெட்ட போகிறேன். நான் கெட்டின அந்த கிணத்துக்குள்ளே யார் நம்ம டிகேனாவை தள்ளுறாங்கன்னா, அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் அண்ட் அதே மாதிரி முஸ்டபா பார்த்து பாடி சுற்றினா அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும். ஓகே, 2 பேரும் சேர்ந்து நம்ம தினேஷ் கார்த்திக் அண்ணா அந்த கிணத்துக்குள்ளே தள்ளுறாங்க. நம்ம டிகேனா நினச்சா நீச்சல் போட்டு மேலே வரலாம், ஆனால் அவரை மேலே வர முடியல, அவருக்கு தோணலை. அதுக்கு காரணம் அவரை தள்ளினது அவரோட ஒய்ஃபு, அவரோட ஃப்ரெண்டுங்க. அப்போ எப்படிங்க அவருக்கு அந்த லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், மேலே வரணும்னு சொல்லி அவருக்கு தோணும்? அவருக்கு தோணவே இல்லை. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கதவு மூடினா இன்னொன்று கதவு திறக்கிற மாதிரி அவரை மேலே கூப்பிட்டு வந்தாங்க. யாருன்னா, அவரோட இன்னொன்று பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க நம்ம அபிஷேக் நாயர் சாரும். அண்ட் அடுத்து இப்போது அவர் மேரேஜ் பண்ணி ஓஎஸ்காலில் வீடு கட்டி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து வந்துட்டுருக்க நம்ம தீபிகா பள்ளி மேமும் 2 பேரும் சேர்ந்து நம்ம தினேஷ் கார்த்திக் அண்ணாவை காப்பாற்றுறாங்க தாண்டி அவர் லைஃபை மாற்றி மறுபடியும் இந்தியாவுக்கு விளாண்டாரு. அண்ட் பல சாதனைகள் படைச்சு இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார். சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக சொன்னதுக்கே அவர் லைஃப் கேட்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஆனால் அவரோட ஃபுல் ஸ்டோரி கேட்டால் நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் ஆயிருவீங்க. அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துடும். எனக்கும் அவர் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு அந்த ஸ்டோரியை கேட்கும்போது. ஸோ சல்யூட் டிகேனா. ஓகே, இப்போது நம்ம அவர் லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம என்ன தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மக்கிட்ட ஒரு உண்மையான நட்பும் உண்மையான லவ்வும் இருந்தால் நம்ம லைஃப் தாறுமாறாக மாறிடும் சொல்லி நம்ம அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஓகே, தொடர்ந்து லவ்வை பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டை கேட்டு நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் கேட்டீங்க ஜேஎம்எஃப்எம் 7.1. நான் உங்கள் அஜய் விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சூப்பரான சாங்கை கேட்டுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜேஎம்எஃப்எம் 7.1. நான் உங்கள் அஜய் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? நான் வேறு சொன்னேனே, யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும். நான் அதுக்கப்புறம் ஒரு க்ளூவும் கொடுத்தேன். நம்ம ஷான் சார் ஒரு ஷோவில் சொன்னார் சொல்லி ஒரு க்ளூவும் கொடுத்தேன். அப்படிப்பா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். கண்டுபிடிக்கிட்டாலும் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம்? லவ். அதை பற்றி தான் பேச போகிறோம். லவ்னு சொன்னப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, பின்னாடி பேக்ரவுண்டில் நம்ம இளையராஜா சார் வயலின் வாசிக்கிற மாதிரி ஃபீல் வருது, பாட்டே கம்போஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. யூனோ ஒன் திங், நான் ஆக்சுவலாக லவ்வை பற்றி தான் என்னோட அடுத்த ஷோவில் பேச போகிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ட சொல்லும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ அப்படி பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு நான் ஷோவே கேட்க மாட்டேன் சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான். ஒரே அசிங்கமாக போச்சு. பரவாயில்ல, தப்பு இல்லை. அவன் பக்கம் இருக்க ஒரு நாய் என்னன்னா, ஏன்னா இந்த டாபிக் இருக்கே
ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே பேசி அடித்து துவைச்சிட்டாங்க, ஒரு பழைய டாபிக். பட் என்ன தான் நிறைய பேர் துவைச்சாலும் நான் துவைச்சதில்லை. அதில் தான் இந்த டாபிக் எடுத்து பேச வந்துட்டேன். லவ்வை பற்றி நீ என்ன பேச ப்ரோ சொல்லி கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேன். அண்ட் அந்த லிஸ்ட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. முதல்ல என்ன பேச போகிறேன்னா டைப்ஸ் ஆஃப் லவ்வும் அண்ட் அதனால் கஷ்டப்பட ஃப்ரெண்ட்ஸும். ஓகே, அண்ட் அடுத்து உண்மையான லவ்னா என்ன அதை பற்றியும், அண்ட் அடுத்து லவ் நினச்சா ஒருத்தங்க லைஃப் எவ்வளோ பேடாக போனாலும் அவங்க லைஃப்பை ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சேர்த்து சொல்கிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலாக எனக்கு நடந்த லவ் ஃபீலியர் அண்ட் அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்கா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் டைம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எங்கேயும் பேராதீங்க, உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஃபேப்லஸான சாங்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தேன், லவ். அதை பற்றி தான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேச போகிறோம் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன். அந்த லிஸ்ட் படி முதல்ல என்ன இருக்குன்னா டைப்ஸ் ஆஃப் லவ்வும் அண்ட் அதனால் கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸும். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஆமாம், காதல் எத்தனை வகைப்படும்? காதல் 2 வகைப்படும். ஒன்று ஒருதலை காதல், மற்றொன்று இருதலை காதல். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள சின்ன பசங்கிட்ட கேட்டாலும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லா விஷயம் ரொம்ப வேகமாக கற்றுக்குறாங்க. நானும் ஒரு 2K கிட் தான். ஸோ இந்த விஷயம்லாம் என்னென்ன தெரியும். இதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் நீங்கள் ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் டபுள் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாலும் நீங்கள் என்ன கஷ்டம்லாம் படுவீங்க சொல்லி நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து இவங்க மக்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஏன்னா நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இவங்க 2 பேர் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்து நிறையாவே பட்டுட்டேன். ஸோ என்னோட கஷ்டத்தை கொட்டுறேன். ஓகே, முதல்ல இந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பையன் இருக்கானே, அவன் வேறு உலகத்தில் இருப்பான். அவன் லவ் பண்ணுற பொண்ணை நினச்சி கவிதை எழுதுவான், பாட்டு பாடுவான், ஏன் அந்த பொண்ணை கூட வருவான். இந்த மாதிரி அவனுக்கு பல டேலண்ட் இருக்கும். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டுனா அவனும் அந்த மாதிரி தான். அந்த பொண்ணை நினச்சி பாட்டு பாடுறான், கவிதை எழுதுறான், ஏன் அந்த பொண்ணை கூட வரைஞ்சான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சொன்னேன், டேய் இந்த மாதிரி உன்ட்ட பல டேலண்ட் இருக்குடா, அதை ஏன்ட்ட காமிக்க, அந்த பொண்ணுகிட்ட காமி, மேபி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகலன்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், டேய் மச்சான், ஒருதலை காதல் என்பது ஒரு ஃபீலிங், அது வந்து உன்னை தாக்கும், உன்னை வந்து அடிக்கும், அது சொன்னால் புரியாதான்னு சொல்லி என்னைய நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். சரி விடுங்க. இந்த டபுள் சைட் லவ் பண்ணுற பசங்க இருக்க தெரியுமா, அவங்க வந்துட்டு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னா 1 day ஷிஃப்ட் ரூல். அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ரூல் சொல்லி கேட்கீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க தான் கமிட் ஆகிடுச்சுல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க ஆளோட சுற்றிட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்லப்பா அந்த பையன் வந்து அவன் லவ்வருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கான் அண்ட் அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கான்னு சொல்லி தான் நினைக்கிங்க. அப்படி நினச்சா நம்ம தான் முட்டாள். ஏன்னா அவன் ஆளோட சுற்றிட்டு ஸ்டேட்டஸ் போட்ட அடுத்த செகண்டே பிரேக்கப் ஆகிடும். அண்ட் அதுக்கடுத்த நாள் வந்து நம்மகிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. நம்மளும் கேட்டு தான் ஆகணும், ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சுல, கேட்டுகிட்டே தான் இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், பரவாயில்லன்னு தாங்கிப்போம். ஆனால் அதுக்கடுத்த நாள் என்ன ஆகும்னா திரும்பவும் அந்த ஆளோடய சுற்றிட்டு இருப்பான். நம்ம போய் கேட்போம், டே மச்சான் பிரேக்கப்னு சொன்னிடான்னு சொல்லி கேட்டால், டே நான் எப்படா மச்சான் சொன்னேன்னு சொல்லி அவனும் நம்மளை நோஸ் கட் பண்ணி விட்டுருவான். இப்போ புரியுதா எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கஷ்டங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண உங்கள்கிட்ட நினைக்கிறேன். பட் இப்போ ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டை கேட்டு நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாங்கை கேட்டு முடிச்சுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் லவ்வை பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்து நம்ம என்ன பேச போகிறோன்னா உண்மையான லவ்னா என்னன்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டுங்க. நீங்களாம் உங்கள் பார்ட்னரை உண்மையிலே லவ் பண்ணுறீங்களா? என்ன ப்ரோ நான்சென்ஸ்தனமாக கேள்வி கேட்குறேன். எல்லாருமே அவங்க பார்ட்னர் உண்மையாக தான் லவ் பண்ணுவாங்க. அதை ப்ரூவ் பண்ண ஷாஜகான் மாதிரி தாஜ்மஹாலா ப்ரோ கேட்டுன்னு சொல்லி நினைக்கிறது என் காதில் விழுது. தப்பு இல்லை, ஏன்னா நான் கேட்ட கேள்வி நான்சென்ஸ்தனமாக இருந்தாலும் பட் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னன்னு நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னப்பறம் உங்களுக்கு புரியும். ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான லவ்னா என்னென்னா, நீங்கள் மேரேஜ் பண்ண கப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை லவ் பண்ணிகிட்டு இருக்க கப்புள்ஸாக இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்கு சண்டை போடுறது தெரியவே தெரியும், ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமும் தாண்டி என்னென்னா வந்துட்டு என்னால் அவங்க கூட வாழ முடியாது, நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பேசுவீங்க. அதேமாதிரி நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிரேக்கப் பண்ணலாம் கூட பேசுவீங்க. என்ன தான் பேசினா கூட உங்களால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்கள விட்டு பிரியவே முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்கள உண்மையிலே லவ் பண்ணிங்கன்னா அந்த டைவர்ஸ் வேறு அந்த பிரேக்கப்ங்கிறது நீங்கள் பேசுவீங்க தர, அது உங்கள் ஆப்ஷனாக கூட அவங்க கண்ணில் படாது. என்ன ப்ரோ பூம்பர் மாதிரி பேச அப்படி சொல்லி கேட்குறீங்களா? நான் பேசுகிற பூம்பர் மாதிரி இருந்தால் கூட ஆனால் அதில் ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அண்ட் யோசிக்க கொஞ்சம் டைம்னு சொல்கிறீங்களா? டைமும் கொடுக்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சூப்பரான சாங் வருது. இந்த சூப்பரான சாங்கை கேட்டு தொடர்ந்து பேசலாமே லவ்வை பற்றி நிறைய விஷயங்கள். நீங்கள் கேட்டிருக்கீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
ஒரு க்யூட்டான சாங்கை கேட்டுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம்எஃப்எம் 7 பண்ணுங்க. நான் உங்கள் அஜய் விக்னேஷ். ஸோ நான் இப்போ கடையை சாத்த வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்கள்கிட்ட நான் என்ன பேசுன்னு சொல்லியிருந்தேன். என் லைஃப்பில் நடந்த லவ் ஃபெயிலியர்ஸ் நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? வாங்க பார்க்கலாம். ஆமாம், எந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்? எந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாமா? ப்ரோ நீ அவ்வளோ பெரிய ப்ளே பாய் ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. இதே கேள்வி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டாலும் சிரிச்சுருவாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 3 பொண்ணை நான் லவ் பண்ணுங்க. ஆனால் ஒன் சைட் லவ் ப்ரோ. ஒன் சைட் லவ்லாம் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் சொல்லி இந்த லிஸ்ட்டில் கணக்கு எடுத்துகிட்டு ப்ரோ. முதல்ல லவ் ஃபெயிலியர் என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்குறது என் காதலுது. ஆக்சுவலாக இதே கேள்வி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க. ஆனால் என்ன தான் ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் நான் அந்த 3 பொண்ணு ரொம்ப சின்சியராக தாங்க நான் லவ் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த 3 பொண்ணுக்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ண போனேன். ஆனால் என்ன மேட்டர்னா என் ராசி அந்த மாதிரி ஒரு ராசி. நான் எந்த பொண்ணெல்லாம் சைட் அடித்து ப்ரப்போஸ் பண்ணலாம் போகிறனோ அந்த பொண்ணுங்க அடுத்த நாள் வேற ஒருத்தனை கமிட் ஆகிட்டு என் தட்டா காமிச்சிட்டு போயிடறாங்க. ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் எந்த மாதிரி டிப்ரெஸ் ஆனேன்னா அதான் வந்துட்டு இப்போ நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், சைட் அடிக்கேன், லவ் பண்ணுன்னு தோணுது. அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனால் அந்த பொண்ணுங்க வேறு ஒருத்தவங்க கமிட் ஆகிடுறாங்கன்னு சொல்லி இப்படி தான் என் ராசியான்னு சொல்லி இனி நானே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன். அண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஸ் ஆனேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா சரி எதுக்கு லவ்ங்கிறது ஒரு பொண்ணு மேலே காமிக்கிறதா லவ்வான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒர்க் மேலே நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டைம் ரொம்ப வேறு எனக்கு என்ன ஒர்க்லாம் பிடிக்குமோ அதில் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூடயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னை ஓட்டுவாங்க. பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா ஜாலியாகவே போயிடுச்சு. அந்த இதுவும் நான் மறந்துட்டேன். ஓகே, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அது என்னோடய கருத்து என்ன, அதாவது உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு போனவங்களை நினச்சி வந்துட்டு அந்த பாஸ்ட்லேயே நீங்கள் சிக்கி ப்ரெசென்ட் லைஃப்பை வாழ மறந்துடாதீங்க. ஏன்னா ப்ரெசென்ட்டில் நமக்குன்னு நிறைய ஜாப் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இதே நம்ம நினச்சி அதிலே மாட்டிப்போம். அந்த ஒரு சுழலுக்குள்ளே மாற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அதை விட்டு வெளியே வந்து ப்ரெசென்ட் லைஃப்பில் உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த லவ் ஃபெயிலியர் லைட்டாக மறப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் ஆச்சு. அதான் உங்களுக்கும் சின்னதாக சொன்னேன். ஓகே, ஸோ இந்த ஒரு அட்வைஸை சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு என்னோடய ஷோ ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நிறைய கருத்தூசி போட்டால் எனக்கே தெரியுது. ஸோ லவ்வை பற்றி பேசுகிறதுனால ஒரு ஃப்ளோவாக அதுவே தானாக வந்துடுது. ஸோ நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் தாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். பட் உங்களுக்காண்டி ஒரு க்யூட்டான சாங் வருது. இந்த க்யூட்டான சாங்கை கேட்டு ஸ்டேட் இன்டு ஜெயம்எஃப்எம் 7.9 கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. பாய்.